டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 6 டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சோம். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா, பைனாமியல் அண்ட் பாய்சான் முடிச்சோம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சோம். அதை வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்வெர்ட் பண்ணி நம்ம முடிச்சோம். இன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா கான்செப்ட் வச்சு அந்த டயக்ராம் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். ஸோ இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட இதுதான் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா காமா டிஸ்ட்ரிபியூஷன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதில் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்து அவங்க சொன்ன கான்செப்ட் படி பைனாமியில் ஒரு 5 மார்க்கு, பாய்சனில் ஒரு 5 மார்க், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் அப்டேட் பண்ணாங்க. பைனாமியில் ஒரு 5 மார்க் வருமாமா, இல்லை பாய்சனில் ஒரு 5 மார்க் வருமாமா. இதில் பார்த்தா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நீ பார்த்துக்கோ, உன்னோட கிளாஸ்ல கேட்டுக்கோ. அதனால பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம ஓவர்வியூ கொடுத்துறோம், பார்த்துக்கோ. சரிங்களா? இப்போ காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நீங்க காமா ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க. அந்த காமாவோட ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தான் இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா. சரிங்களா? அந்த நோட்டேஷன் இங்க காமாங்க ஆல்பானே வந்திருக்கு பாருங்க. அப்ப காமா ஃபங்க்ஷனுக்கு வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. காமாவோ ஆல்பா உனக்கு தெரியும், ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் உனக்கு தெரியும். அதே மாதிரி காமா ஆஃப் 1/2 உனக்கு தெரியும், ரூட் பைன்னு தெரியும். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே படிச்சிருப்பீங்க காமா ஃபங்க்ஷன் பத்தி. அப்போ அதனோட ஐடியா தான் இங்க இருக்கும், மெயினாக பார்த்துக்கோங்க. அப்போ காமானவே நம்மளோட இன்டெகிரேஷன் கான்செப்ட் தான். அப்போ அந்த இன்டெகிரல் ஐடியா வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் வரும். எப்பெல்லாம் வந்து இன்டர்வல் டைப் வருதோ, இந்த மாதிரி கிரேட்டர் தன் 0 லெஸ் தன் 0 அந்த மாதிரி டைப் வருதோ, அது எல்லாமே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட கான்செப்ட் தான். சரிங்களா? உங்களுக்கு மெயினாக தியரி வேணான்றீங்க, ஜஸ்ட் இது பார்த்துக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, மீன் வந்து ஆல்பா பீட்டா அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா ஸ்கொயர். சப்போஸ் காமா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மீன் கண்டுபிடி அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடினா நம்ம ஆல்பா பீட்டா வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இது நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன் 2 கைண்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கைண்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட், இன்னொரு கைண்டு பார்த்தீங்கன்னா இந்த லேமடா கே வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுற கான்செப்ட் ஒன்று வரும். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கைண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஸோ இதான் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னு பார்க்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறது, காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வேர்டு கொடுத்துட்டான் அண்ட் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ காமா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆல்பா பீட்டா வேல்யூ வரும்போது நம்மளோட ஃபார்முலா நான் வச்சுக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்ன வருது, அஸ் பர் படி ஃபார்முலா மேலே பார்த்துக்குங்க. காமா டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் டாப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான். சரிங்களா? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நான் வச்சுன்னா ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஓகே லேம்டா கூட வச்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆல்பா பவர் -1 எக்ஸ் பவர் ஆல்பா -1 இ பவர் -x பை பீட்டா காமா ஆல்பா பீட்டா பவர் ஆல்பான்னு வருது. அப்போ ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா ஈஸியாகும். அப்போ அதை வச்சு தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆல்பா 3 அண்டு பீட்டா வந்து 2. அப்போ இங்கே காமா ஆல்பா வந்து வந்துருச்சு, பீட்டா பவர் ஆல்பா வந்துருச்சு. எக்ஸ் பவர் ஃபார்முலானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எக்ஸ் பவர் ஆல்பா -1 e power minus x by beta divided by gamma of alpha into beta power alpha. இதுதான் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. அந்த வேலையை சப்மிட் பண்ணிட்டீங்க. அந்த வேலையை சப்மிட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஆல்பா பீட்டா கொடுத்துருக்காங்க, அந்த ஆல்பா பீட்டா பாராமீட்டருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறான் பாருங்க. இங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங் எனக்கு இது என்னன்னா, அவன் கொடுத்துட்டான் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டான். கொடுக்கலன்னா தான் டிஃபிகல்ட்டு. கொடுத்துட்டானா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கொடுக்கலனா தான் நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க வேணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறான், இந்த பவர் பிளானட் ஆஃப் த சிட்டிஸ் டெய்லி கெப்பாசிட்டிஸ் 12 கிலோமீட்டர் ஹவர்ஸ். ஓகே, இன் பவர் சப்ளை ஃபில் இன் அடிக்குவேட்ரி எனி கிவன் டைம் கேட்டுக்காங்க. சரி, ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. டெய்லி பவர் வில் எக்ஸ்டீட்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் கிரேட்டர் தன் 12 எடுக்கிறாங்க. கிரேட்டர் தன் 12 நம்மளுக்கு ஆல்ரெடி இன்டர்வல் தெரியும். ஏன் இன்டர்வல் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டுருக்காங்கன்னா, நம்மளோட அஸ் பர் ரூல் படி எக்ஸ் வந்து அப் டு எது வரைக்கும் இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஆல்பாவும் இன்ஃபினிட்டி, பட் ஆல்பா வந்து வேல்யூ கொடுத்துட்டான் 3ன்னு, பீட்டாவும் 2ன்னு கொடுத்துட்டான். பக்ஸ் எக்ஸ் வந்து நம்ம என்ன போட்டோம், கிரேட்டர் தன் 12 போடும்போது அப் டு எது வரைக்கும் போகிறோம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். அதனால தான் அவன் வந்து நம்ம வந்து இன்டெகிரல் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்டெகிரல் லிமிட் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறோம்.
சரி. இந்த இன்டெக்ரல் எப்படி நீ சிம்ப்ளிஃபை பண்ணணும்னு ஐடியா கிடைக்குதாப்பா? இந்த இன்டெக்ரல் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுவ? கமலேஷ் இருக்கிறீங்களா? T is equal to ஆ. வெரி குட். சரி ஃபர்ஸ்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிவைட் பண்ணி நீ சொன்னது கரெக்ட் தான். டி ஈக்குவல் டு இல்ல யூ இன்டு வி மெத்தட். ஏன்னா இங்க எக்ஸ் பை 2 இருக்குது. இன்டெகிரல் யூ இன்டு டிவி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? டி மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இல்ல. யூ இன்டு டிவி மெத்தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 2 கியூபோட வேல்யூ 8. இது வந்து 2 ஃபேக்டர் 2 ஃபேக்டர் வேல்யூ இன்டு 2. மேல வந்து எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி காமால சப்ஸ்டியூட் பண்ணி ஃபங்க்ஷன் எடுக்கணுமா? வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இந்த 1/16x² e power minus x by 2 dx தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கண்டுபிடிக்கிறது. ஆமா எஃப் அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than 12 ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மாடலையோ செகண்ட் மாடலையோ பார்த்துருக்கோம். இன்டெகிரல் 12 to இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதுதான் ஃபார்முலா. நான் இருக்குதுங்களா? இது ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல அந்த 2 ரேண்டம் வேரியபிள் 1 ரேண்டம் வேரியபிள் அண்ட் 2 ரேண்டம் வேரியபிள் பார்த்துருப்பீங்க. அதனோட ஐடியா படி என்னது? இதுதான் ஃபார்முலா. அப்ப இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இந்த டேர்ம் நீ சிம்பிளிஃபை பண்ணா இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ. சரிங்களா? அந்த டேர்ம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேவாடா கண்ணு? எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்களே வேல்யூ எல்லாம் கொடுத்து இப்படியே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஏய் இது சொல்யூஷன் வந்தாச்சுல, இது ஃபார்முலா டைரக்டா ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் மேல போங்க. கொஸ்டின் இதோட முடிஞ்சது கண்ணு. இதுக்கு மேல சொல்யூஷனோட ஐடியா. சரிங்களா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? காமா ஃபங்க்ஷன் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் ட்டான்ல. அப்ப காமா ஃபங்க்ஷன் தான் இது. இந்த டேர்ம். அந்த 1/2 கியூப்ல எங்க இருந்து வந்து? காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாடா கண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by gamma alpha into beta power alpha x power alpha minus 1 into another one பார்த்தீங்கன்னா e power minus x by beta. இதுதான் காமா ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்பா வேல்யூ 3 பீட்டா வேல்யூ 2. ஓகேங்களா? மாத்தி போட்டுருக்கீங்க. ஆல்பா வேல்யூ 3 டா. ஓ மாத்தி போட்டேனா? ஓகே தேங்க் யூ. அப்ப இது 2 இது வந்து 3. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். இ பவர் ஓ ஆல்பா வேல்யூ இங்க இங்க பாரு இங்க மாத்தி போட்டுக்கிறேன். இங்க அவங்க மாத்தி எடுத்துப்பாங்க எடுக்கு. இங்க அவங்க மாத்தி எடுத்துக்கிறாங்க. சொல்றத விட்டு மாத்தி எடுத்துக்கிறாங்க. சரி இதை விட்டுரு. இது தப்புன்னு நினைக்கிறேன். அவங்க மாத்தி எடுத்துக்கிறாங்க. இல்ல மாத்தி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அவங்க எது எது எடுத்திருக்காங்களோ அதை வச்சு போல நான் ரெஃபர் பண்ணல. சரி அப்ப அப்ப இங்க மாத்திங்க. இது வந்து ஆல்பா இது வந்து பீட்டா. இது வந்து ஆல்பா இது வந்து பீட்டா. சரிங்களா? அப்ப 3 இது வந்து 2. சரிங்களா? அப்ப என்னாச்சு? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை பீட்டா. பீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்பா 3 மைனஸ் 1 டிவைடட் பை காமாவா ஆல்பா. ஆல்பா வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் பீட்டா பீட்டா வந்து 2 ஆல்பா வந்து 3. சரிங்களா? அந்த காமா ஆஃப் ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? காமா ஆஃப் ஆல்பா ஃபர்ஸ்ட் செமஸ்டரே படிச்சிருக்கேன். காமா ஆஃப் n ஈக்குவல் டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்படியா? ஓகே. ஃபர்ஸ்ட் செமஸ்டரே படிச்சிருக்கேன். நானும் ஒரு டைம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்ப எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 டிவைட் பை இது வந்து 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 இன்ட்டு 2 கியூப் வேல்யூ 8. அப்ப என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பை 16 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? இந்த லைன் படிக்கும்போது பி ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 12 கேட்டுக்கிறாங்க. அப்ப அதனோட ஃபார்முலா ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் படிச்சிருப்பேன். இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ இங்க சப்மிட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணு உனக்கு ஆன்சர். அதான் அந்த ஆன்சர் கொடுத்துக்கிறான். வேணா u இன்டு v மெத்தட்னா போட்டு பாரு. u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் v dv equal to e power minus x by 2.
u dash பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்றதா ஈஸி 2x u டபுள் டேஷ் 2 u ட்ரிபிள் டேஷ் வந்து 0 பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபோரியர் சீரிஸ்ல படிச்சிருப்பேன் அப்ப b ஈக்குவல் என்ன கிடைக்கும் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 இன்டு 2 அப்ப மேல 2 வரும் v1 இது வந்து v2 v2 ஓட வேல்யூ மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 வந்து மறுபடியும் மேல வரும் 4 வரும் அப்ப e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 அப்ப v3 கண்டுபிடிப்பேன் v3 கண்டுபிடிக்கணும் மைனஸ் 8 e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண வந்துரும் அப்ப இந்த டைம் என்ன கிடைக்கும் 1/16 ஆல்ரெடி வெளிய இருக்குது x squared into minus 2 e power minus x by 2 minus 2x into 4 into e power minus x by 2 plus into minus 8 into 2 இருக்குதா இது வருது இங்க ஒரு 2 இருக்குது அப்ப 2 into e power minus x by 2 லிமிட் ஓட வேல்யூ 12 to infinity கரெக்டாப்பா எல்லாத்துலயும் e பவர் x இருக்குது e பவர் மைனஸ் x இருக்குது அதனால அப்பர் லிமிட் போட்டா எல்லாமே 0 ஆயிரும் அப்பர் லிமிட் எந்த டைம் போட்டாலும் நமக்கு 0 ஆயிரும் அப்ப லோயர் லிமிட் மட்டும் ஒன்னை கன்சிடர் பண்ணா போதும் அப்ப லோயர் லிமிட் கன்சிடர் பண்ணா என்ன கிடைக்கும் 1/16 12 ஸ்கொயர் ஆக்சுவலா மைனஸ் வரும் அப்ப மைனஸ் இங்க ஒரு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும் அப்ப 12 ஸ்கொயர் 144 into 2 e பவர் மைனஸ் 6 ஓகே பண்ணிக்கலாம் சரி இத சிம்பிளிஃபை நீ போட்டு உனக்கு என்ன ஆன்சர் வருது மொத்தம் செக் பண்ணிக்கோ சரியா ஆனா இந்த மெத்தட் யூவி வந்துட்டு அந்த இந்த மெத்தட் வேண்டாமா பெர்னாலிஸ் ஃபார்முலா போடுற பெர்னாலிஸ் போட்டா ஈஸியா முடியும் இதுல போட்டீங்கன்னா நார்மல் போட்டீங்கன்னா நம்ம லேட் ஆகும் ஓகே சரி அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஈஸியான ஐடியா தான் பாத்தீங்கன்னா பாய்சன் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் பாய்சன் ஃபார்முலா என்னன்னா e பவர் மைனஸ் லேம்டா இன்டு லேம்டா பவர் x டிவைடட் பை x ஃபேக்டோரியல் வரும் இதுதான் பாய்சனோட ஃபார்முலா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரைட்டா மாறும் சரிங்களா அப்ப இதுக்கு கொஞ்சம் மாத்தி போட்டுறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க சரிங்களா மீன் பாத்தீங்கன்னா சேம் தான் வேரியன்ஸ் மட்டும் லாம்டா ஸ்கொயர் வரும்னு நினைக்கிறேன் மீன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் 1/λ அண்ட் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 1/λ ஸ்கொயர் பட் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல லாம்டா ரெண்டுக்குமே வரும் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க வந்து 1/λ ஸ்கொயர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ சரியாப்பா ஃபார்முலா வந்து λ/λ மைனஸ் s லாம்டா இன்டு e பவர் மைனஸ் லாம்டா f of x ஓகே இப்போ இதுக்கு ரிலேட்டட் டு ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக நார்மல் இது ஆக்சுவலாக செகண்ட் 2 ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல 2 ரேண்டம் வேரியபிளோட கான்செப்டே தான் இது பட் அது என்னங்கிறாங்க இ பவர் வந்தனால இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரேண்டம் வேரியபிளா 1 டைம்ஸ் ரேண்டம் வேரியபிள் செகண்டோ தேர்ட் மாடலோ செகண்ட் மாடலோட பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் செகண்ட் மாடலோட இந்த கான்செப்ட் முடிச்சாச்சு அதனால் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோ சரிங்களா சொல்ல வேணுமா தேவையில்லை இது ஆல்ரெடி செகண்ட் மாடல் முடிச்சிடும் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு போயிடலாம் சரியாப்பா ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவனே மென்ஷன் பண்ணிட்டான் எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ ரிப்பேர் மெஷின் சொல்லிக்கிறாங்க அண்ட் வித் த பராமீட்டர் வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க 1/3 சொல்லிட்டாங்க பராமீட்டர்னு என்னன்னா எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த மெயின் இம்பார்ட்டனோ அதான் பராமீட்டர் அப்போ லேம்டா வேல்யூ தான் நம்மளுடைய பராமீட்டர் சரிங்களா அப்ப லாம்டா ஈக்குவல் என்ன சொல்லிட்டாங்க 1/3 சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப ஃபார்முலா என்னது f of x equal to lambda into e power minus lambda x இதுதான் ஃபார்முலா அப்ப லாம்டா வேல்யூ 1/3 னா 1/3 into e power minus 1/3 into x ஓகேங்களா அதனால f of x வேல்யூ இதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப f of x வேல்யூ இதுன்னா exceedsன்றாங்க exceedsனா என்னது greater than ஓகேவா infinity 3 of x greater than 2 is equal to 3 to infinity 1/3 e power minus x by 2 dx. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் நார்மல் இன்டகிரேஷன் தான் அப்ப 3 to infinity ஐடியா ஓகேவா இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியாவா இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு டைம் இன்செட் பண்ணிட்டு நடக்குது பாத்துக்கோங்க ஆக்சுவலா ஃபார்முலா என்ன minus infinity to infinity f of x dx minus infinity to infinity f of x into dx ஓட வேல்யூ வந்து 1
நம்மளோட ஃபார்முலா இங்க என்ன அப்ளை பண்றோம்னா p of x greater than a அப்படின்னு வந்தனா integral a to infinity f of x into dx. சரிங்களா? ம். இதுதான் நார்மல் ஃபார்முலா. இது வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட கேஸ் மாதிரி. டோட்டல் ப்ராபபிலிட்டி மாதிரி. கரெக்ட்டுங்களா? டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஐடியா வந்து நம்மளுக்கு ஃபுல்லா அப்ளை ஆகும். சரி இலக்கண? ம். இது ரிலேட்டடா 2, 3 சம்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சரி இது அதே ஐடியா தான் டைம்ஸ் ரெக்கார்ட் இது சொல்லிட்டாங்க. பாராமீட்டர் வந்து 1/2 விட்டாங்க. அப்ப லாம்டா வந்து 1/2 எடுத்துக்குவேன். சரிங்களா? எக்ஸிட் 2 ஹவர்ஸ்னா இது மெமரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு போடுறாங்க. மெமரி லாஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுமா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு போடுறாங்க. கிவன் தட் ஓகேங்களா? கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லிக்கிறேன் பாரு. இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதனோட ஐடியா என்னன்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணி போடுவோம். சரியா? இங்க நான் சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அதனோட ஐடியா வச்சு போடுவாங்க. எய்தர் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு போடு இல்லைன்னா நார்மல் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அது எங்க சிலபஸ்ல இருக்கா? இது யார் நோட்ஸ்? சிலபஸ் இருக்குதுன்னு அவங்களோட நோட்ஸ் தான். அவனோட நோட்ஸ்ல இது இருக்கும். மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆமா, அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ? என்னப்பா? மேக்ஸ் எக்ஸாம் எப்போ அவங்களுக்கு? 23. 23 என்ன சொல்றாங்க? ஓகே. என்னமா? 23ஆ? ஆமா அவங்களுக்கு 20. ஆமா அவங்களுக்கு 23 தான். அவங்களுக்கு உனக்கு ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்குது. பட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23. வேற ஸ்லாட். சரி. அதனுடைய ஆன்சர் சொல்லிடுறேன். மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா p of x greater than s plus t given x greater than s equal to p of x greater than t ன்னு எழுதலாம். இதுதான் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது இதுதான். இதை பாத்துங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த இதுக்கும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகும். ஆல்சோ காமா டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகும். கொஞ்சம் பாத்துங்க. மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி இதுதான். அப்ப இங்க என்ன கொஸ்டின் சொல்லிக்கிறோம் பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அப்ளை பண்ணி போடுவோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? இது எப்படி 1 வந்தது? இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் தான் 1. 10க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அதனால தான் இன்டெகிரல் 1 to infinity போட்டு இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ளேஸ் புரியுதா? இப்போ வந்து p of x greater than or equal to 10. 10 வந்து 9 plus 1 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? given x greater than 9. சரிங்களா? equal to probability of x greater than இங்க எது s? s ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உனக்கு s. 9ங்கிறது s. சரிங்களா? இது 9ங்கிறது s. அப்ப t யாரு? ரிமைனிங் வேல்யூ யாரு இருக்கா? 1 இருக்கா? அதான் t யோட வேல்யூ. இப்போ எது டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் எது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? இதுப்பா எது டிஸ்கிரீட் எது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? கண்டினியூஸ்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் காமா இல்லாமா? உனக்கு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு தான் இருக்குது. சரிங்களா? டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாய்சான் சார் டிஸ்ட்ரிபியூஷன். எழுதி வந்து காட்டாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. என்னப்பா? என்னன்னு மட்டும் சொல்லுங்க வரலாம். அதான்டா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாய்சான். ஓகே, நான் இப்ப கரெக்டா தான் கேட்டேன். கண்டினியூஸ்னா காமா எக்ஸ்போனென்ஷியல் இல்லலாம். அது மட்டும் இல்ல என்ன 4 இருக்குது. நான் உனக்கு எதுவுமே சொல்லியடா. ஓகே சார். ஓகே சார். இதுல வந்து 4 இருக்குற கண்ணு 4 இருக்குது ஆல்ரெடி சொல்லிட்டு தான் எடுத்தேன் பாத்துங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்னொன்னு என்ன? வைபுல் டிஸ்ட்ரிபியூஷன். இது நாலுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சரி இது ஓகேவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்ல டவுட் இருக்குதா? ஓகே ஓகே. இது வந்து மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பாத்துக்க எழுதி வச்சுக்கோ. இந்த மாதிரி கிவன் தட் கொடுத்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடு. சரி இது எப்படி உனக்கு வந்தது? இது மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிவன் தட் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம பார்த்து போடுவோம். சரிங்களா? ஒரு நிமிஷம் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் நேர்க்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு இன்டர்வல் இத பாருங்க. இன்னொரு எழுதுற பாருங்க. p of x எழுதுங்க சார். கெட்டிங் எழுதுடா. சரி ஓகே. ஒரு நிமிஷம்.
மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு எக்ஸ்போனென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆ? எக்ஸ்போனென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போனென்ஷியல் மேக்ஸிமம் கேட்பாங்க. எக்ஸ்போனென்ஷியல் கேட்பாங்க. பைனாமியல் கேட்பாங்க. பைனாமியல் மேக்ஸிமம் குடுக்கல. நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் மேக்ஸிமம் இருக்கும். இன்னொன்னு குடுப்பாங்க. நான் அது போக சொல்றேன். சரிங்களா? ம். அந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா P of x greater than s plus t given x greater than s அப்படின்னு இருந்ததுன்னா இது எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than இந்த t மட்டும் போட்டோம். அவ்வளவுதான். இதுதான் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ் என்னது, டி என்னது? இது வேல்யூடா. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 10 given x greater than இது வந்துட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தானே யூஸ் பண்ண முடியும். ஆமா. இப்ப பாருங்க இது 10 இது 9 வருது கரெக்ட்டுங்களா? இதுல எது s எது t நீ தான் கண்டுபிடிக்கணும். எது s எது t? எஸ் வந்துட்டு 9, டி வந்துட்டு 9 + 1 கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். அப்ப 9 9 கேன்சல் ஆயிட்டு 1ன்னு வரும். அப்ப எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே. அப்ப இன்டெக்ரல் 1 to infinity f of x into dx. ஓகே. அவ்வளவுதான். ஐடியா ஓகேவா? ம். அப்ப இதை வச்சு நீ ப்ராப்ளம் போட்டுடலாமா? ம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஃபார்முலா கரெக்டா? f of x எப்பயுமே ஃபார்முலா தான். ஆமா. e பவர் மைனஸ் லாம்டா தான் நீங்க. ம். ஓகே. சரி அடுத்து பார்த்தலாமா? மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றது கிவன் கேட்டனா அந்த மாதிரி அப்படியே பண்ணிட்டு போயிடும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் கரெக்டா? என்னம்மா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு மட்டும் மெமரிலெஸ் யூஸ் பண்ண முடியும். இல்ல இன்னொன்னு இருக்குது. உனக்கு நான் எப்படி சொல்லிடுறேன். இதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொருக்கு இருக்குது. இன்னொன்னு கண்டினியூஸ் தான். கண்டினியூஸ்ல இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்குது. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் உனக்கு பாய்சானுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ்லாம் பாய்சானுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல. இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. உனக்கு இருக்கிறது மொத்தம் 6 டிஸ்ட்ரிபியூஷன் தானே. 6 டிஸ்ட்ரிபியூஷன்ல ஓகே. இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் இருக்கிறது இன்னொன்னு என்னன்னு பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு உனக்கு நான் கொடுத்துட்றேன். சரியா? எங்களுக்கு மொத்தமாவே 4 டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. 6 கண்டினியூஸ்ல 4 அண்ட் டிஸ்கிரீட்ல இன்னும் 2. 6 டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது போலாம். அடுத்தது கொடுத்துட்டோம் பாரு. வைபிள் டிஸ்ட்ரிபியூஷன். வைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்முலான்னு பாருங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடா ப்ராப்ளம் கொடுக்கல அதிகமா. ஃபார்முலா பார்த்துக்கோங்க. லாம்டா இன்டு e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். சோ ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன சொல்லிக்கிறாங்க? ஆல்பா பை பீட்டா பவர் ஆல்பா எக்ஸ் பவர் ஆல்பா மைனஸ் 1 இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை பீட்டா ஹோல் பவர் ஆல்பான்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே. ஒரு சில புக்கில் வேற ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பா வந்து சேப் பராமீட்டர் அண்ட் பீட்டா வந்து ஸ்கேல் பராமீட்டருங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ மீனோட வேல்யூ இது அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ இது கொடுத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கறது இது அதிகமாக கேட்கறதுல கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு ஃபார்முலா ரிலேட்டடாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது பெருசாக உனக்கு ப்ராப்ளம் இல்லை. உனக்கு ப்ராப்ளம் வேணும். ஒரு ப்ராப்ளம் நான் என்ட்ரி பண்ணுறேன். அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் இங்கே எதுவுமே இல்லை. ப்ராப்ளம் உங்களுக்கு உங்கள் புக்லையும் கொடுக்கல, இதுலையும் கொடுக்கல. இருக்கு பாருங்க. கிளாஸ் ஓகே. கீழே கொடுத்துக்கிறாங்க. இதில் கொடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றாங்க. அனதர் ஃபார்முலா. இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலாவோட இந்த ஃபார்முலா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் எழுதிக்கோ. ஆல்பா இன்டு பீட்டா எக்ஸ் பவர் பீட்டா மைனஸ் 1 இன்டு இ பவர் ஆல்பா இன்டு எக்ஸ் பவர் பீட்டா. எக்ஸ் பவர் பீட்டா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நோட்ல இருக்கு. இந்த ஃபார்முலா நல்லா இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுதான் நிறைய புக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி क्वेश्चन சொல்லிட்டாங்க பாருங்க. ஆல்பா வேல்யூ பீட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே. ஆல்பா வேல்யூ பீட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்ப ஆல்பா வேல்யூ பீட்டா வேல்யூ ஃபார்முலா என்ன? f of x is equal to alpha into beta x power beta minus 1 e power minus ax beta வா? ஆமா. அதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. அப்ப இத வச்சு என்ன பண்றோம்? ஆல்பா வேல்யூ பீட்டா வேல்யூ கொடுத்தோம்னா அதை வச்சு f of x கண்டுபிடிச்சிடுவேன். ஆமா. ஓகேங்களா?
if these tubes, what is probability that no tube will have to be replaced? 2 மந்த்ன்னு குடுத்துக்கிறான். அத வந்து இயர்க்கு மாத்திருங்க அவ்வளோதான். ஏன் இங்க வந்துக்குன்னா 2 ஃபர்ஸ்ட் 2 மந்த்னா அத இயர்க்கு மாத்திக்கிறாங்க. சரி. ஆமா. நம்மளுக்கு இருந்து 2 மந்த் இல்ல. அப்ப டிவைடட் பை 12 போடுறாங்க. 2 2 by டிவைடட் 12 1/6. அப்போ p of x greater than 1/6 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1 மைனஸ் பண்ணிக்கணுமா? அவ்வளோதான். இது என்னது? இது எப்படி போடுவ? e பவர் x ஸ்கொயர்ன்னு வந்துருக்குது. ஓ வெளிய x இருக்குதா? x Integral வந்து 1/6 இன்டர் அப்ளை பண்ணுங்க. infinity f t of இன்டர் x. அப்ளை பண்ணுங்க. ஆ? ஆ சொல்லுப்பா. சொல்லு. நீ என்ன சொன்னீ சொல்லு. t வந்துட்டு x ஸ்கொயர் எடுக்கிறதா? ஆமா. ஏன்னா இங்க வெளிய x இருக்குதுல்ல. ஓகே. போட்டு அப்ளை பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? இருங்க. e power minus 25/36 வருது. 20 ஏன் வருதுன்னு கேட்கறியா? இல்ல நான் சொல்ல வேணுமா? இல்ல அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி. அப்ப 50 வெளிய எடுத்துக்கங்க. 1/6 சார் கால்குலேட் பண்றது கேட்கல. ஃபைனல் ஆன்சருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அதான்டா லிமிட் அப்ளை பண்ணி போடுறதான்டா. லிமிட் அப்ளை பண்ணி போட்டு உனக்கு இந்த சார் வருஷம் அதுக்கப்புறம் கீழ இதுக்கப்புறம் என்ன ஒண்ணு பண்ணிக்கிறாங்க? பண்ணிக்கலாம். 6 டியூப்ஸ் நாட் இன் த 2 மந்த்ங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவீங்க? 6 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான். இங்க குடுத்துக்கிறான் பாரு. the function இங்க எங்க 6 டியூப்ஸ்னு சொல்லிக்கிறானா? 6 டியூபுக்கு வந்துட்டு has a life length which may be considered as RV if these tubes இங்க மொத்தமா மேல குடுக்குறான் 6 டியூப்ஸ் இருக்குதுல்ல. அதனால அந்த சரி 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? புரியல. கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஒரு வந்துக்குடா. இப்ப 6 இருக்குதுல்ல. 6 டியூப்ஸ் வந்து நம்ம வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஓ மொத்தமாவே 6 டியூப் தான் இருக்கா? அதனால அத வந்து நம்ம வந்து இப்ப சிங்கிளுக்கு போட்ட மாரி 6 வந்து இது பண்ணி போட்டுக்கிறீங்க. அப்ப 6 ஏன் டைம்ஸ் மல்டி பவர் 6 போட்டிருக்காங்க? அதான் இது 6 டைம்ஸ் இது ஒரு டைம்னா மல்டிப்ளிகேஷன் தானே. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மாரி. மல்டிப்ளிகேஷன் தனித்தனி இது தானே. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. சரிங்களா? அதனால இது வந்து 6 டைம்ஸ் வரும். அதனால 6 பவர்னு போட்டுக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் அவனே குடுத்துட்டான் பாரு. தனித்தனி பல்பு தானே. இண்டிபெண்டன்ட் தானே. டிபெண்டன்ட்னா ஒவ்வொரு பல்பும் ஒண்ணுக்குள்ள இருக்கும். இப்ப இண்டிபெண்டன்ட்னால தனித்தனியா இருக்கனால மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதனால தான் வந்து பவரா மாறும். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான். இட்ஸ் க்ளோஸ்டு. எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் முடிச்சாச்சு. இப்ப நீ தான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம்.